யூஏலேருந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவுக்கு போகிறப்ப திங்ஸ் வாங்கிட்டு போவோம் இல்லையா பொதுவாக, அதெல்லாம் எங்கெல்லாம் வாங்கிட்டு போனால் வந்து நல்லா இருக்குன்றதை தேடி தேடி இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் பொதுவாக பர்ச்சேஸ்க்குன்னு வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா மார்னிங்கில் தான் போவேன். பிகாஸ் நான் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. நம்ம ஈவினிங் டைமில் என்ன தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு டெய்லி போகிற மாதிரியே இருக்கும் இல்லையா. நான் அன்னைக்குங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஸோ வந்து துபாயில் இருக்க ஜுவல்லரி தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்ஸ்க்குமே வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தான். இதோட லாங் வீடியோ செப்பரேட்டாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். பேங்கிள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ டிசைன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஒருத்தர் வராங்க, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை கைட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லா ப்ரொசீஜருமே அங்கேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு பர்ச்சேஸ் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் எல்லாமே வந்து அப்பப்போ நாங்கள் எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் டே போனதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஆட் பண்ணிப்பேன். பிகாஸ் வந்து ஒன் டே விலாக் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ண முடியாது இல்லையா, அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். வந்து அங்கே பக்கத்தில் இருக்க பீமாஸ் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி நினச்சி தான் ரொம்ப ஆசையாக போயிருந்தோம். நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல, எங்களுக்கு வந்து ஃபிஷ் கிடைக்கல. ஸோ கிராப் மசாலா வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு கிராப் மசாலா வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ வந்து இங்கே உள்ள நாய்ஸில் வந்து நம்ம வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய டாஸ்க்காக தான்ப்பா இருக்குது. யூஏல இருந்துட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததுனால ஒரே ஒரு ஜிகர்தண்டா குடிச்சிக்கலாம், அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்றதுனால பெருசாக லஞ்சுக்கு எதுவும் அதோட பசங்களுக்கு உரப்பு இல்லாமல் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. அது எங்கன்னா வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான். துபாயில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டோன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நிறையா ஹோல்சேல் கடைங்கெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே போயிட்டோன்னா நமக்கு நல்லாவே கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். நான் எப்போ வந்து இந்தியாவுக்கு நட்ஸ் வாங்குறேன், டேட்ஸ் வாங்குறேன்னா அங்கே போவேன். இந்த தடவை அதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அதில் இந்த பாதாம் முதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸோடய இருக்குது. அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப புதுசாக ஃபீலாக இருந்துச்சு. அது எல்லாமே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு போகிறப்ப நட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் எமர்ஜென்சின்ற டைமில் ஹைப்பர் மார்க்கெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் இருந்தது. அது டைம் இருந்தது மீன்ஸ் நாங்கள் டேராக போயிருக்கோம் அப்படின்ற அந்த மாதிரி டைம் இருந்ததுனால அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்ட்டு. அதே மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாங்குறது. இது பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட்லேயே முந்திரி இருக்குது. ஸோ கேஷ்யூ உள்ளே இருக்குது, மேலே அப்படியே ஒயிட் சாக்லேட்டில் கவர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போயிருந்தோமா, சரி கொஞ்சம் ரொம்ப தண்ணி தாகமாக, அது ஒரு சம்மர் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்பவே தண்ணி தாகம் இருந்தது. அதனால் கொஞ்சமாக இளநீ குடிச்சிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம். நிஜமாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அந்த வால்நட்ஸ் அப்படியே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு தன்மையோடு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை, நல்லா இருந்தது. ஸோ நட்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ் மார்க்கெட் சைடு போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன மசாஜும் அங்கே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சும்மா ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜூஸும் ஒரு ஷவர்மா ஒரு பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் ஒரு காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணாங்க. பசங்களுக்குமே வந்து மார்னிங்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அலைஞ்சதுனால அவங்களுமே ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. ஒன் டே ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து நெக்ஸ்ட் வீக் தான் போயிருந்தோம். ஸோ அபாயா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா போயிருந்தீங்கன்னா ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. துபாயில் இருக்கிற மொலினா ஷாப், சிங்கப்பூர் ஷாப்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போடுங்க. ஸோ கார் வந்து ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம்னா நான் அந்த பக்கம் ஃபுல்லாகவே புர்கா ஷாப்ஸ் தான். அதுவும் இந்த மெஹர் புர்கா ஷாப்ஸுன்றதுல அவ்வளோ கலெக்ஷன்ஸ்ப்பா, ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தோன்னே வந்து ஓரளவுக்கு இந்த சாட்டிஸ்ஃபைடாக அமையும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே அமைஞ்சிச்சு. நிறைய புர்காஸ், கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ரொம்ப கிடையாது, டிஸ்கவுண்ட்டுமே பண்ணாங்க. 90, 100 அந்த ரேஞ்சில் இருந்தது.
இதுக்கு முன்னாடி நான் எடுக்கிற புர்காஸ்லாம் நான் 60-70க்குலாம் கூட எடுத்திருக்கேன். பட் நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, தேடி தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ புர்கா வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் போய் பாருங்கள். அங்கே உள்ள சின்ன சின்ன ஷாப்ஸ்லேயுமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அமைஞ்சது தான் எனக்கு அந்த மெஹர் ஷாப். அதில் ஒரு 2 புர்கா வந்து சிஸ்டரும் அவங்க பொண்ணுக்கும் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதனால் அதை பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அஜ்மானில் இருக்கிற அந்த பெரிய டே டு டே சொல்லுவோம்ல, அதோட லாங் வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கான அந்த இந்தியாவுக்கு போகிறதுக்கான பர்ச்சேஸ்ன்றதுனால அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து பர்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்போவுமே டிஃபால்ட்டாக வந்து ஹேண்ட்பேக் அல்லது பர்ஸ் ஏதாவது ஒன்று வந்து டிஃபால்ட்டாக நான் வாங்கிட்டு போயிடுவேன். வேறு எதுவும் அவளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி, ஏன்னா அவளுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகுமா, அது ரொம்ப அந்த கிராண்டான பேக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாள். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுன்னா அவளுக்கு பிடிக்கும். அதனால் ஒரு பர்ஸோ இல்லை பேக்கோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து வாங்கிட்டு போவேனா, அதனால தான் போயிருந்தேன். அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. நீங்கள் இப்போ பேக் வாங்கணும், இப்போ பர்ஸ் வாங்கணும், ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கலன்னா அஜ்மானில் இருக்க அந்த பிக் டே டு டே போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்து ஒரு 5 to 6 rows இருந்ததுங்க. ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் 20 to 25க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுவும் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இந்த புது பொண்ணுக்கு பெட்டிக்கு போடுவாங்கல்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து இப்போ புது பொண்ணுக்கு பர்ச்சேஸ்க்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லொக்கேஷன் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம ஹோல் பர்ச்சேஸுமே முடிச்சிடலாம். அந்த மாதிரி பெட்டிக்கு போடுற ஐட்டம்லாம், அந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து சும்மா ஒரு சின்ன காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் வந்திருந்தோம். ஸோ அந்த ஹேர் பேண்டு, அதுக்கப்புறம் அந்த மணி டைப்லேயே வந்து இருக்கும்ல அந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு 2-3 கிளிப்ஸ், அப்புறம் பேண்டு. ரொம்ப நான் வந்து இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன், இதை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் எடுத்து காமிக்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்லாம் போகிறேன் அப்படின்னா ஹஸ்பண்டையும் பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னா அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுவேன். ஏன்னா நம்ம கூட நடந்துருவோம்ப்பா, அவங்கள கூட்டிகிட்டு போனோன்னா 1000 இதுவும் ஒன்றா சொல்லுவாங்க, நம்மளை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ண விட மாட்டாங்களா. அதனால் நீங்கள் ஓரமாக உட்காந்துருங்கப்பா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி உட்கார வச்சுறது. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டஸ்ட்பின், இந்த சிங்க்கு பக்கத்தில் நிறைய பேர் பாக்ஸ் வச்சு அதில் குட்டி கவர் வச்சுலாம் வந்து அப்பப்போ போட்டுப்பீங்கல்ல. நான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கப்போர்டில் வந்து குட்டி கவர் மாட்டி கொஞ்சம் வந்து வேறாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி நான் ஏதாவது செலக்ட் பண்ணுறேன், எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா ஒரு 2-3 தூக்கி போட்டு கொண்டு வந்துடுவேன். ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு எது செலக்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அந்த மாதிரி எடுத்ததுலாம் இந்த பேக்ஸ் எல்லாமே. இதில் ஒன்று தான் நான் வந்து எடுத்திருந்தேன், கிரே கலர் மாதிரி. நெக்ஸ்ட் டே ஒரு ஷாப் போயிருந்தோம். எதுக்குன்னா அந்த ஃப்ரீசர் ஐட்டம் எப்போவுமே நான் வாங்கிட்டு போவேன். இந்த நக்கட்ஸ் ஆகட்டும், அந்த பால்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வாங்கிட்டு போகிறோம். அதனால் அதை அந்த ஃப்ரீசர் ஐட்டம் மட்டும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து சிப்ஸு ரொம்ப வாங்க மாட்டேன், சிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் தான் வாங்குவேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்தியாவுக்கு போகிற பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இந்தியாவில் நான் பண்ண என்ஜாய்மெண்ட், அதில் ஒரு முக்கியமான பிளேசஸ் பற்றினு நிறையா விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம சேனல் அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.